ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானிக்கலாம். மறுபடியும் நாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 51 அதிகாரம் 2 வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் வேதத்தில் இங்கே வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே எப்படி எழுதியிருக்க வேண்டும் என்றால், உங்கள் தகப்பனாகிய ஆதாமையும் உங்களை பெற்ற ஏவாளையும் நோக்கி பாருங்கள்னு எழுதியிருக்கணும். அப்படி தானே எழுதணும். ஆனால் அது எழுதலை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏனென்றால் அந்த ஆதாமை முதல் ஆளாய் ஆண்டவர் உருவாக்கினது உண்மைதான். ஏவாளை அவனுக்கு மனைவியாய் கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் தேவனை விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அதன் மூலம் உலகம் தீட்டுப்பட்டு அவன் மூலம் வந்த வம்சங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்பட்டார்கள். அதான் அந்த நோவா காலத்தோடு அழிந்து போய்விட்டது. அதன் பிறகு வந்ததான சந்ததிகள் தான். ஆனால் அது விசேஷமாக இந்த ஆபிரகாமை குறித்து ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றால், ஆபிரகாம் அவன் ஒன்றுமில்லாமல் இருந்தும் தேவனை விசுவாசித்து அவனுடைய வழிபாடுகள், அவனுடைய பெற்றோருடைய வழிபாடுகள், இது எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து ஆண்டவர் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வந்தபடினாலே ஆண்டவர் அவனையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதித்தார். அவன் சந்ததியிலிருந்து தான் கோத்திர பிதாக்கள் தோன்றினார்கள். எனவே தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் ஆபிரகாம் முதற்கொண்டு அங்கே வருகிறது. எனவே தான் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். சரி, இந்த முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த ஒரு வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்துக்குள்ளால் எவ்வளவு காரியம் இருக்கிறது. ஆனால் நாம் ஒரே ஒரு வசனம்தான், 1 2 3 4 5 6 5 வரிகள், 6வது வரி கொஞ்சம்தான் இருக்கிறது. இதற்குள்ளாகவே ஆண்டவர் அவனை அழைத்ததும் தெரிந்து கொண்டதும் ஆசீர்வதித்ததும் பெருக பண்ணதும் எழுதியிருக்கிறதே. பெருக பண்ணது கூட எழுதி வச்சுட்டார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்தீர்களானால் அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே பார்க்கும்போது இந்த 2 வசனத்துக்குள்ளாகவே அவனே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டது. அங்கே என்ன பார்க்கிறோம்? அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்று. ஆனால் இந்த வசனம் அவனுக்கு சொல்லப்படும் போது ஆபிரகாமுக்கு 75 வயது. எந்த வசனம்? இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
சொல்லப்படும் போது அந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை உன்னை சபிப்பேன், சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவரோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 75 வயதுள்ளவனாய் இருந்தான். நன்றாய் கவனிக்க வேண்டும். எத்தனை வயசு உள்ளவனா இருந்தான்? 75 வயதுள்ளவனாக அவன் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அங்கே என்ன பார்த்தோம்? ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். அப்ப 75 வயசுல அவனை அழைத்தாரன்னா அடுத்த வருஷமே இவன் அந்த ஆசீர்வாதத்தை கண்டிருக்கணுமே. அவன் காணல. அடுத்த அதிகாரத்திலே அவனுக்கு பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் எல்லாம் வந்தது. அவனுக்கு திரளான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட அவனுக்கு கர்த்தர் நினைத்த அந்த ஆசீர்வாதம் என்ன இல்லை? இல்லவே இல்லை. பார்த்தீர்களானால் இப்பொழுது ஆண்டவர் அவனை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அப்பதானே அந்த உன்னுடைய சந்ததி அவனை பெருக பண்ணி என்று இருக்கிறனால் அவனுக்கு சந்ததியே இல்லை. இப்பொழுது அவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 18ஆம் அதிகாரம் நீங்கள் வருவீர்களானால் அங்கே தூதர்கள் வருகிறார்கள். அங்கே தூதர்கள் வந்து ஆபிரகாம் வீட்டிலே வருகிறார்கள். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? ஐயா, நீங்கள் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் என்னுடைய கூடாரத்தில் வாங்க, அந்த மரத்தடியில் உட்காருங்க, இளைப்பாருங்க, நான் ஓடி போய் உங்களுக்கு சில அப்பங்கள் எல்லாம் சுட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்பொழுது அவன் எல்லாருக்கும் அவனுக்கு சமைச்சு கொடுக்கிறார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். மனைவியாகிய உன் சாராளாகிய உன்னுடைய மனைவிக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். சாராள் அவருக்கு பின்புறமாய் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். கூடார வாசல்லே இதை ஒற்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகள் பாத்தீங்களா? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, வழிபாடும் சாராளுக்கு நின்று போய்விட்டது. உங்களுக்கு தெரியும். இப்போ அவ சொல்றா 12ஆம் வசனம், ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, தன் உள்ளத்திலே சிரிக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு 75 வயசாகும் போது, நன்றாய் கவனிக்கணும், ஆண்டவர் அவனை அழைத்து ஆசீர்வதிப்புன்னு சொன்னாரு. இப்போ அவனுக்கு 99 வயசு. சாராளுக்கு அப்போ 50 வயசு இருந்திருக்கு. இப்போ சாராளுக்கு 75 வயசு. இவ சொல்றா, சிரிக்கிறா, அடுத்த வருஷம் நான் வரும்போ உன் மனைவி ஒரு புள்ள பருவா அப்படின்னு சொன்னோன்னே, அட பாவி, நீ இதை எப்போ வந்து சொல்லியிருக்கணும்? 25 வருஷத்துக்கு முன்னால் வந்து சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன். புரிகிறதா உங்களுக்கு? ஆனால் இப்போ நான் கிளவி ஆயிட்டேன். அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் எனக்கு நின்று போய்விட்டது. நீ சொல்றது என்ன, இது அர்த்தமில்லாத ஒரு பேச்சு பேசுகிறேன்னு அவள் சிரிக்கிறா. உடனே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, கவனிங்க, அது வரைக்கும் என்ன இருந்தது பாருங்க, புருஷர்கள் 3 புருஷர்கள் வந்தாங்க.
அவன் ஓடி வந்து, அடியனுங்கிற இடத்துல வந்தீங்களே, கொஞ்சம் வாங்க, புசித்து இளைப்பாறிட்டு போங்க, தண்ணி கொண்டு வரேன், கால்களை கழுவுங்க, மரத்தடியில் உட்காருங்கன்னு மனுஷனாக தான் பார்த்தான். இப்போ என்ன சொல்கிறது? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அதில் ஒருத்தர் யார்? நம்ம இயேசு வந்திருக்கிறார். அங்கே பழைய ஏற்பாட்டிலே இயேசு இருக்கிறார். அங்கே கர்த்தர் வந்து சொல்றார், இயேசு சொல்றார். ஆமா, கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்றார், ஆபிரகாமை பார்த்து, சாராள் நகைத்து, பாத்தியாயா, நான் சொல்றேன், உன் பொண்டாட்டி நகைக்கிறா, நான் கிழவியாய் இருக்கிறேன், பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பத்தி கால திட்டத்திலே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். ஒரு சிறிக்கு உற்பத்தி காலம் ஆகி பிள்ளை பிறப்பது 10 மாசம்தான். அதனால் அவர் சொல்றாரு, நான் 10 மாசம் பொறுத்து திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அவள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ சிரிச்சாய். அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொன்னதுக்கு நீ சிரிச்ச. அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்வேன், கர்த்தர் ஆபிரகாமை 75 வயதிலே சொன்னாரே, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எத்தனை வருஷம்? 24 வருஷம் ஆயிடுச்சு. அதான் நான் தலைப்பு கொடுத்தேன், ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே. உனக்கு இதெல்லாம் தருவேன், இப்படி வைப்பேன், அப்படி வைப்பேன், இப்படி வைப்பேன் எல்லாம் சொல்றார். நம்மவும் நினைக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றோன்னே நான் நல்லாயிருவேன்னு பார்த்தேன், எனக்கு அது கிடைச்சுன்னு பார்த்தேன், இது கிடைக்கும்னு பார்த்தேன், வருஷம் இத்தனை ஓடி போயிச்சே, 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதற்குள்ளாக என்னென்ன நடந்து முடிந்து விட்டது பாருங்க. என்னென்ன நடந்து விட்டது. இப்பொழுது 99 வயசு, இப்பொழுது அவனுக்கு 85 வயசு இருக்கும்போது, 84 வயதில் 84 இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், இந்த சாரா என்ன பண்றா, ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றா. ஆபிரகாமுக்கு மனைவி யாரு? ஆமா, அங்க சாராயின்னு இருக்கும். அந்த சாராய் வந்து சொல்றா, ஏயா, உனக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, அவன் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போமோ தெரில, அதுக்குள்ளால நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தியை செட்டப் பண்ணி உனக்கு ஒன்று தந்துடுறேன், நீ எப்படியாவது அவள் மூலமாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உருவாகட்டும், பிள்ளை பிறக்கட்டும் அப்படின்னு. ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பார். நான் அதைத்தான் பேச வரேன். உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார். உங்கள் மனதில் ஆண்டவர் பேசியிருப்பார், சொப்பனத்தில் பேசியிருப்பார், செய்தி மூலம் பேசியிருப்பார். உனக்கு இன்னும் ஆசீர்வாதம் தருவேன், ஒரு வீட்டை தருவேன், உனக்கு ஒரு நன்மையானவற்றை தருவேன், உனக்கு ஒரு இடத்தை தருவேன். ஆனால் இன்னும் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அந்த சத்தம் எனக்கு கேட்டுது. சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு, ஆனால் இத்தனை வருஷம் ஆகி போச்சே, ஏன் நடக்கல? நீ விசுவாசி தானே? உன் விசுவாசமானது பரீட்சிக்கப்படுகிறது. உன் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. தாமதம் ஆக 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 உன் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. இப்பொழுது சாராள் வருகிறாள். ஐயா, நம்ம வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், அந்த அடிமை பெண்ணோடு சேரும், உனக்கு ஒரு பிள்ளை பிறந்துடும், அப்படியாவது நமக்கு வீடு கட்டப்படட்டும் அப்படின்னு. ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை, ஆண்டவர் சொன்னால் செய்வார், கொஞ்சம் பொறுமையாக இரு. ஏயா, வயசு ஆகிவிட்டு போகுதே, பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஏனால் இவன் விசுவாசிகளின் தகப்பன். இவன் விசுவாசித்து தான் தன்னுடைய தேசத்தை விட்டான், இனத்தை விட்டான், வீட்டை விட்டான். ஆண்டவர் சொல் பேச்சு கேட்டு வந்தார். ஆனால் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அங்கே அந்த 12ஆம்
அதிகாரத்திலே அவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? அந்த 12ஆம் அதிகாரத்திலே பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? உன்னை பெருகம் பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். அவன் சொல்லவே இல்லை. மனைவியினுடைய சொற்பேச்சை கேட்டு ஆகாரை விவாகம் பண்ணி விட்டான். இப்போ ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டார், இஸ்மவேல். இப்பொழுது அங்கே ஒரு வாக்குவாதம் வரும், நமக்கு தெரியும். உடனே இப்பொழுது சொல்லுகிறார் 21ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, இப்போ அவனுக்கு பிள்ளையும் பிறந்து அந்த இஸ்மவேல் பிறந்த ஆளாகிட்டான். இப்போ 21ஆம் அதிகாரத்தில் தான் இப்போ கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்படியானால் தேவன் குறித்திருந்த காலம் நல்லா இருக்கணும். தேவன் குறித்திருந்த காலம் அதுவரையும் காத்து இருக்கவில்லை. யாரும் இருக்கல? ஆபிரகாமும் இருக்கவில்லை, சாராளையும் இருக்கவில்லை. அதுக்குள்ளால இடையில ஒருத்தன் வந்துட்டான். யார் வந்தது? இஸ்மவேல் வந்துட்டான். சோதரம் நன்றாய் கவனிக்க வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவன் குறித்திருந்த காரியம் இன்னும் நிறைவேறவில்லை, இப்பொழுதுதான் நிறைவேறுகிறது. அதுவரையிலும் காத்திருக்கவில்லை. அதனால தான் என்ன பண்ணியாச்சு, இப்போ காத்திருந்து பிள்ளையும் பிறந்துச்சு, பிள்ளையும் பால் மறந்தாச்சு, வயது ஆகுது. இப்போ சாராளுக்கும் ஆகாருக்கும் கருத்து வேறுபாடு வருகிறது. உம்முடைய இவள் சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள்? கருத்து வேறுபாடு வந்த உடனே 12ஆம் வசனம், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், கேள் என்று சொன்னார். சரி, இந்த பிரச்சனை வேண்டாம், நீ சொல்லு. 10ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாமை நோக்கி. யாரு சொல்றது? சாராள் சொல்றாள். இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணையும் மகனையும் புறம்பே தள்ளும். நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த அடிமை பெண்ணை கொடுத்தது யாரு? சாராள் தான். ஆனா இப்ப சொல்ற புறம்பே தள்ளும். அவன் அவளை புறம்பே தள்ளினான். அந்த அவள் தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போய் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்றாய் கவனிக்க வேண்டும். இப்படி நடக்கும் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது, சாராளுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். இப்படி நடக்கும் என்று தேவனுக்கு தெரியும். இப்பொழுது தேவன் குறித்த நாளிலே சாராளை கர்ப்பந்தரிக்க பண்ணி அங்கே ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும் போது 100 வயதாகிவிட்டது. நன்றாய் கவனிக்கணும். அப்படி 25 ஆண்டு காலம் அந்த பூரண ஆசீர்வாதம் நிறைவேறக்கு 25 ஆண்டு காலம் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியிருந்தது. நான் காத்திருந்தான் என்று சொல்ல மாட்டேன். அவன் காத்திருக்காமல் அவசரப்பட்டான். உங்களுக்கு புரிகிறதா? 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியன் என்றான். அப்பொழுது அவர் ஏகசுதனும்
மோரியா தேசத்துக்கு போய் தகன பலியிடு. நன்றாக கவனிக்கணும். ஒரே பிள்ளை, இப்போ இவன் தான் சுதந்திரவாளி. அந்த மற்ற பிள்ளை என்ன ஆயிடுச்சு, இப்போ வீட்டை விட்டு போயாச்சு. இப்போ இவன் தான் ஒரே பிள்ளை. ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு, இவனை கொண்டு தகன பலியிடு. தகன பலி என்று சொல்லும்போது நீங்கள் லேவியர் ஆகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தகன பலி எப்படி செலுத்துவாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கும், தகன பலிக்கான ஒரு ஆட்டை கொண்டு வா, ஆசாரியன் அதன் தலையின் மேலே கை வைக்கணும். இது மக்களுக்காக தெய்வத்தை மகிமைப்படுத்த, மக்களுடைய பாவம் போக, தேவன் மகிமைப்படுவ இந்த ஆட்டை நான் பலியிட ஒப்பு கொடுக்கிறேன். ஆசாரியன் கை வச்சு அதுக்கு முன்பாக அதை குளிப்பாட்டுவாங்க. இப்போ அதை என்ன பண்ணணும், கொலை பண்ணணும், ரத்தம் சிந்தி வெட்டி அதை நீங்கள் அந்த தகன பலியினுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா அதை தோலை உரிக்க வேண்டும், துண்டம் துண்டமாய் வெட்ட வேண்டும், குடலை எடுத்து வெளியே போடணும். இப்போ அதை துண்டு துண்டா வெட்ட வேண்டும், அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்த வேண்டும், நெருப்பு பற்ற வைக்க வேண்டும். சும்மா இல்லை, ஏதோ பலிபீடம் சொன்னாருன்னு சொன்னால் ஏதோ ஒன்று நினைக்க கூடாது. இதை யோசித்து பாருங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பான், இதெல்லாம் தெரிஞ்சது ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பான், ஈசாக்கை கூட்டிகிட்டு போய் அவன் மேலே தலையில் கை வச்சு என்ன பண்ணியிருப்பான், ஆண்டவரே என் பிள்ளையே இதை நான் தகன பலியாக இட ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணணும், அந்த பலிபீடத்தில் கடத்தணும், வெட்டணும், துண்டு துண்டா வெட்டணும். ஏன் உனக்கு என்று கேட்டால் நீங்கள் எங்கே வரணும், 17ஆம் அதிகாரத்துக்கு வரணும். 17ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது, நல்லா கவனிங்க, அங்கே 75 வயசில் முதல்ல பார்க்குறாரு, நீ விட்டு வா, உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன். இப்பொழுது ஆபிரகாம் 99 வயதாக இருக்கும்போது, நல்லா கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நன்றாய் கவனிங்க. அதுக்கு முந்தின வசனம் என்ன இருக்கு, முந்தின அதிகாரம் கடைசி வசனம், அதுதான் முந்தின வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயசு. இந்த 86 வயசுல இவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்காம அவசரப்பட்டு போயிட்டான். இப்போ எத்தனை வயசு ஆகுது, 99 வயசு ஆகுது. இப்போ 99 வயசு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, சாரா என்ன சொல்கிறா, நான் கிழவியாக இருக்கிறேன், என் புருஷன் வயது சென்று கிழவனாக இருக்கிறாருன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பாசையில் சொன்னால் அந்த கிளப்பயலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. யாரை பார்த்து சொல்கிறாரு, 24 வயசு விசுவாசியை பார்த்து சொல்கிறார். 24 வருட விசுவாசி. எத்தனை வருட விசுவாசி, 24 வருட விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப இதுவரைக்கும் நடந்தது எப்படி நடந்தாரு, உத்தமம் இல்லாம நடந்தாரு. புரிகிறதா உங்களுக்கு? இதுவரைக்கும் உத்தமம் இல்லை. உன் வாழ்க்கையில் உத்தமம் இருந்ததுன்னா, இங்கே 86 வயதாக இருக்கும்போது, அப்போ 85 வயசாக இருக்கும்போது உனக்கு ஒரு சோதனை வருது. 85 வயசில் ஒரு சோதனை வருது. யார் மூலம் வருது அந்த சோதனை? சாராள் மூலம் வருது. இந்த ஆதாமுக்கு சோதனை யார் மூலம் வந்தது? ஏவாள் மூலம் வந்தது. அவ பறித்து புசித்து என்ன பண்ணா? 6
சிறியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு பறித்து புசித்து பாதியை இவத்துன்னா பாதியை அவன் தின்னான். பாதி இவளால் கட்டுச்சு, பாதி அவனால் கட்டுச்சு. புரிகிறதா உங்களுக்கு? பறித்து புசித்தாள். ஆஹா என்ன டேஸ்ட், ஐயா நீயும் கொஞ்சம் சாப்பிடையான். அவன் என்ன கேட்டிருக்கணும், இது எங்கேருந்து உனக்கு வந்தது? பறித்து புசிக்கிறிய, இது எங்கேருந்து வந்தது? என்ன கனி? ஏன் பறித்தாய், ஏன் புசித்தாய்? ஆண்டவர் தான் இதை விலக்கி வச்சாரு. இந்த ஒன்றும் கேட்கல. கொடுத்தது யாரு? ஆசை மனைவி கொடுத்த உடனே அப்படியே முழுங்கிட்டார். இங்கெல்லாம் புருஷங்க கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. ஆசை மனைவி கொடுத்த உடனே புசிச்சிட போறீங்க. ஆமா, கொஞ்சம் யோசிக்கணும். இது எங்கேருந்து வந்தது? இது எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? அவளோட முடிஞ்சு போயிருக்கும், இவனும் மாட்டிக்கிட்டான். இப்போ அப்படிதான் இங்கே ஆபிரகாமும் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் அல்லவா, ஆதி மனிதன் யாரு? ஆதாம் தான். இப்போ ஆசீர்வாதம் எங்கேருந்து தொடங்குதுன்னு சொல்றாரு, ஆபிரகாம் மூலம் தொடங்குறது. இங்கேயும் இதே தான், அங்கேயும் பெண்ணால கட்டுது, இங்கேயும் பெண்ணால கட்டுது. இவன் என்ன பண்ணிட்டா, ஆகாரம் கொடுத்து இவனுக்கு எடுத்துட்டா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 99 வயசு. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோ, நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அதுலேயே அவன் செத்துட்டான். நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், எனக்கு செய்ய முடியும். அது எத்தனை வயசாகணும் ஆகட்டும். ஆனால் நீ அதுக்குள்ளால் அவசரப்பட்டுட்ட. உனக்கு 86 வயசுல இன்னொரு பையன் பிறந்தான். எப்படி பிறந்தான்? அவசரப்பட்டுட்டேயா? அவசரப்பட்டுட்டே. இப்போ அவர் சொல்றாரு, போனது போகட்டும், ஒழுங்கா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அங்கே ஒரு இன்னொரு பரிசுத்தம் ஆபிரகாமுக்கு தேவைப்படுகிறது. முதல்ல ஒரு பரிசுத்தம் வந்தது. அழைத்த உடனே விக்கிரத்தை விட்டான், வீட்டை விட்டான், குடும்பத்தை விட்டான், அவனுடைய பாரம்பரியம், அவனுடைய பற்றுதல் எல்லாவற்றையும் விட்டு அவன் ஆண்டவர் அழைப்புக்கு வந்தான். ஆசீர்வதிக்கப்பட்டான். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவன் கொஞ்சம் பொறுமையாக இராதபடி அவசரப்பட்டு விட்டான். இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ நன்றாய் கவனிக்கணும். 99 வயசுல அவனுக்கு உத்தமனாயிருன்னு சொன்னாரு. இவன் 100 வயசுல அடுத்த பிள்ளையை பெறுகிறான். நன்றாய் கவனிக்கணும். அந்த பிள்ளை பால் மறக்கிற வயது வருகிறது. அந்த வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த பலி செலுத்தினானே 22ஆம் அதிகாரத்தில், இந்த காரியங்கள் நடந்த போது ஆபிரகாமை சோதித்தார். இதோ அடியன் என்றான், உன் புத்திரனும் ஏக சுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்தின் மேல் அங்கே உனக்கு காண்பிக்கிற மலையின் மேல் தகன பலியிடு. அல்லேலூயா சொல்லலாமா? தகன பலியிடு. இங்க ஒரு சோதனை வருகிறது. இங்க ஒரு சோதனை வருகிறது. இப்பொழுது பால் மறந்து விட்டான். யாரு? ஈசாக்கு பால் மறந்து விட்டான். பால் மறந்து நாட்கள் ஆகிறது. இதோட பெரிய பிரச்சனைகள்லாம் அங்கே நடந்து முடிகிறது. 17ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னால் பல காரியங்கள் நடந்து முடிகிறது. அதுக்கப்புறம் தான் சோதம் குமாரா வரும், சோதாளி எல்லாம். வேத பண்டிதர்கள் கிட்டத்தட்ட 35 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் ஈசாக்கை பலியிடும் போது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், ஈசாக்கை கொண்டு போய் பலியிடு. எப்படி? ஆனால் அவன் உத்தமனாய் போய் பலியிட்டான். என்றால் ஈசாக்கு இடத்துல ஒரு சந்ததி விளங்குன்னு சொன்னாரே, அதனால அவன் மரித்தாலும் திரும்ப வருவான்.
உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல இருக்குமோன்னு சொன்ன பிறகு கூட அவன் அந்த ஆகாருடைய விஷயத்துல தவறி விட்டான். பிரியமானே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிற காரியம் என்ன என்றால், கிறிஸ்தவர்கள் அல்ல, நான் கிறிஸ்தவர்களை கூட சொல்லலை, அநேகருடைய வாழ்க்கையில இப்போ சொல்லுங்க, ஆபிரகாம் எத்தனை வயசுல அழைக்கப்பட்டான்? 75 வயதுல அழைக்கப்பட்டான். எத்தனை வயசுல ஈசாக்கு பிறந்தான்? 100 வயதுல. 25 காலம். ஏன் தாமதம்? புரிகிறதா? ஏன் தாமதம்? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா, வேதனை வந்தா, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த உடனே கோயிலாக சுற்றுவாங்க, கோயில் குளங்களெல்லாம் போவாங்க, மந்திரவாதிகளை பார்ப்பாங்க, பூசாரிகளை பார்ப்பாங்க, பல இடங்களுக்கு அலைவாங்க. இதுக்குள்ளால பல வருடங்கள் ஓடி போகும். சிலர் சொல்லுவாங்க, ஐயா 15 ஆண்டு காலமாய் கஷ்டம், கும்பிடாத தெய்வம் இல்லை. என்ன சொல்லுவாங்க? கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ யாரோ சொன்ன இயேசுக்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அவங்க ஒரு வாரம் வருவாங்கங்க, 2வது வாரமும் எப்படியோ வருவாங்க, 3வது வாரத்துலேருந்து ஆளை காணாது. அப்புறம் ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம் பொறுத்து அவங்கள கேட்டு பாருங்க, என்ன செய்துட்டார் உங்கள் ஆண்டவர்? நானும் தான் போகாத குளம் இல்லை, போகாத ஊர் இல்லை, போகாத கும்பிடாத சாமி இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, கடைசியில் உங்கள் இயேசுக்கிட்ட வந்தேன், அதுவும் நடக்கலை. அப்போது இவங்க 20 வருஷம் 25 வருஷம் பொறுமையாக இருந்து கும்பிட்டாங்க, பொறுமையாக போனாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ பொறுமையாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. வந்த உடனே என்ன பண்ணிடணும்? நன்மை வந்துடணும். வந்த உடனே நன்மை வந்துடும். சந்தேகங்கள் வந்துடுது. இந்த இயேசு உண்மையான தெய்வமா இல்லையா? இயேசு என்ன ரட்சிப்பாரா இல்லையா? இது எவ்வளோ காலம் ஆகும்? நானும் கும்பிட்டு தான் பார்க்குறேன், நானும் ஜோமணி தான் பார்க்குறேன். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் பையன் பிறந்தானா இல்லையா? பிறந்தான். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது, குறித்த காலம். அதுவரையிலும் என்ன பண்ண வேணுமாம்? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்தின்கள் அடங்கி இருக்கணும். அதுக்கு நம்ம முடியலை. இதுவரைக்கும் அங்கே போனோம், இங்கே போனோம், பணம் செலவு பண்ணோம், எல்லாம் பண்ணோம். இங்கே வந்த உடனே கிடச்சிடணும், வந்த உடனே கிடைக்கணும். அதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியம். இம்மைக்காக மாத்திரம் நாம் இந்த தேவன் பேரில் பற்றுதலாக இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் நாம் போய்விடுவோமா? எல்லாருடைய காரியங்களையும் பாருங்க. யோசேப்பினுடைய கதையை நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். 17 வயதில் அவன் ஆடுமைக்கு போகிற சகோதரர்களை விசாரிக்க போவான். அவனை பிடிப்பார்கள், அடிப்பார்கள், வஸ்திரங்களை உரிந்து குழியில் போடுவார்கள், விற்பார்கள், எல்லாம் பண்ணுவார்கள். ஜெயிலில் போவான். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் அவன் வருவான் அல்லவா? அப்பொழுது அவனுக்கு வயது என்ன? 30 வயது. எத்தனை வயது? 30. அப்போ அந்த 17 வயதிலிருந்து நீங்கள் யோசேப்பினுடைய சரித்திரத்தை படித்தால் தெரியும். அந்த யோசேப்பு 17 வயதிலிருந்து அவன் என்ன ஆகிறான்? அந்த 30 வயது வரையிலும் அந்த 17 வயதிலே அவன் வருகிறானே. ஆனால் 30 வயதில் வரும் பொழுதுதான் அவன் ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். வேதம் சொல்கிறது, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். 105ஆம் சங்கீதத்தை பார்த்தீர்களானால் தெரியும். 105ஆம் சங்கீதத்திலே யோசேப்பினுடைய அந்த காரியம் வரும். 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 18ஆம் வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது, சிறைச்சாலையில் இருந்தான்.
ஆனால் கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் மூலமும் அவனை புடமிட்டு நீங்கள் கவனிக்க வேண்டும். சகோதரர்கள் பகைக்கிறார்கள், அதில் ஒரு அனுபவம். குழியில் விழுந்தது ஒரு அனுபவம். வெளியே எடுக்கப்பட்டு விற்கப்பட்டது ஒரு அனுபவம். போர்த்திபாரின் வீட்டில் போய் இருந்தது ஒரு அனுபவம். போர்த்திபாரின் மனைவி மூலமாக வந்த சோதனை ஒரு அனுபவம். ஜெயில் ஒரு அனுபவம். நீங்கள் ஜெயிலில் வச்சிங்களா, அங்கே இருந்த ஜெயிலில் இருந்த எல்லா அந்த சிறைச்சாலை கைதிகளுக்கு இவன் தலைவனாக மாறிடுவான். ஒரு ஆளுமை அங்கே வரும் அவனுக்கு. அதன் பிறகு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் வருகிறான். இதுவரையிலும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் யோபின் சரித்திரத்தை படியுங்க. அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகள் போயிடுவாங்க. அந்த 1ஆம் அதிகாரத்தில் அவன் செல்வ சீராய் வாழ்கிறான் என்று இருக்கிறோம். அந்த வாழ்வுக்கே முடிந்து போகிறது. இப்பொழுது அவனை ஆசீர்வதிப்பதற்கு 42ஆம் அதிகாரத்தில் தான் வருகிறது. அதுவரையிலும் அவனுக்கு எல்லா இழப்புகள், நிந்தனைகள், அவமானங்கள். அதுலேயும் அவன் என்ன பண்ணுகிறான், அங்கங்கே அப்பப்போ தைரியமான வார்த்தையை சொல்வான். அப்பப்போ நான் பிறந்ததே நாள் சபிக்கப்பட்டிருப்பதாக, ஒரு ஆண் பிள்ளை பிறந்த நாள் அது சபிக்கப்படுவதாகன்னு சொல்லுவான். என் தாயின் கர்ப்பத்தில் நான் அழுகி போயிருந்தான் நன்றா இருக்கும்னு சொல்லுவான். எவ்வளோ வேதனைப்படுவான். ஆனால் 42வது வருஷத்திலே வசனத்தில் அதிகாரத்திலே தான் அவனை ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார். நன்றாய் கவனிக்க வேண்டும். மறுபடியும் அவனுக்கு 10 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அப்படியானால் அவனை அந்த பூரண ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்கு எத்தனை வருடம் ஆகிட்டுன்னு கணக்கு போட்டு பாருங்க. நம்ம ஊர்லலாம் ஒரு பிள்ளை குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகுது. சரி, அவங்க வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கூட எத்தனை வருஷம் ஆயிருக்கணும்? 10 வருஷம். அவன் எத்தனை காலம் அதுக்கு முன்பாக பாடுபட்டான், நிந்தனைப்பட்டான், அவமானப்பட்டான்னு சொல்லிட்டு எத்தனை எழுதப்படவில்லை. வேத பண்டிதர்கள் சொல்கிறார், குறைஞ்சபட்சம் அவன் 20 ஆண்டு காலம் பூரண ஆசீர்வாதத்துக்கு வருவதற்கு. எனக்கு நிறைய பேர் நினைக்கான், உடனே ஆசீர்வதிக்கப்படலை, உடனே இல்லை. கர்த்தருடைய வசனம் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னும் உங்கள் காரியங்கள் நிறைவேற நினைத்தால் நீங்கள் சொல்லுங்க, உங்கள் மனதிலே பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டும். 62ஆம் அதிகாரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்புங்கள். 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆமா, 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நன்றாய் கவனிக்கணும். விசுவாசியே விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொல்றோம். சபையில் ஜனங்களுக்கு பேர் என்ன? விசுவாசி. நீ விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? என்னை அழைத்தார், எனக்கு வாக்கு கொடுத்தார், நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்ல வேண்டும். அதுதான் இப்பொழுது அந்த 51ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. ஏசாயா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். கர்த்தர் ஒருபோதும் பொய்யுரையாதவர், அவர் கைவிட மாட்டார். தாமதித்தாலும் உங்களுடைய ஆண்டவர் உங்களை குறித்த திட்டம், உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். எனவே நம்பிக்கையா இருக்க வேண்டும். அதனால்தான் ரோமர் 12:12 சொல்லப்படுறது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரத்திலே பொறுமையா இருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பொய்யுரையாதவர். காலம் தாமதிக்கலாம். நீ இழந்து போன வேலை உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ இழந்து போன காரியங்கள் உனக்கு திரும்ப வரும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாயிருங்க. இந்த செய்தியை ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்து போன உன் மனைவி வருவாள். உன் குடும்பம் திரும்ப கட்டப்படும். நீ வாங்கி போட்டு கட்டடம் கட்ட வேண்டும் என்று
அஸ்திபாரம் போட்ட இடமெல்லாம் புல் முளைத்து இருக்கிறதே, ஐயோ அதை வித்து விடலாமான்னு நினைக்கிறியே, இல்லை, அதில் நீ கட்டுவாய். நீ அட்வான்ஸ் கொடுத்து ஐயோ அந்த கால தாமதத்துக்குள்ளால என்னால் முடிக்க முடியலையே, அந்த அக்ரிமெண்ட் டேட்டில் முடிக்கவில்லையே, என் அட்வான்ஸ் பறி போயிடுமோ, இல்லை, அதை நீ கிரயம் பண்ணுவாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. கர்த்தருடைய வார்த்தை உன்னை புறமுட்டி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அடங்கியிரு, உத்தமனாயிரு. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் தரிசனம், உன் சொப்பனம் யோசேப்புக்கு நிறைவேறின போல நிறைவேறும். காலங்கள் தாமதிக்கலாம். 13 வருஷமானது அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறுவதற்கு. தேவன் கைவிடவே மாட்டார். பரலோக பிதாவே, உடைய வார்த்தையை நீர் சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன். பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்காதபடி, அவர்கள் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போகாதபடி, நம்பிக்கை இழக்காதபடி, நம்பிக்கையில சந்தோஷமாயிருக்க கிருபைதார். உபத்திரத்திலே பொறுமையாக இருக்க கிருபைதார். ஜபத்திலே தரித்திருக்க கிருபைதார். பிள்ளைகளுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை அவர்கள் பூர்ணமாய் சுதந்திரத்துக்கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.